இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோன்னு ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம் ரொம்ப போர் அடிச்சிரும். அவங்களுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் வந்துட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா தான் அவங்களும் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதுவும் லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வந்துட்டு பருப்பு வேக வச்சு கொடுக்குறது, இல்லை ரசம் இந்த மாதிரி தான் கொடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு 8+ மந்த்ஸ்லேருந்தே வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளை வந்துட்டு நல்லாவே இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அவங்க சாப்பிடும் பொழுது பக்கத்தில் வந்து கேட்டுருந்தாங்கன்னா நம்ம குழம்புல உள்ள காய் வந்துட்டு கொஞ்சம் காரம் இல்லாமல் வாஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து முள்ளங்கி, அவரைக்காய் இந்த மாதிரி உள்ள காய்கறிகள், பீன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நார்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் மசிச்சு வந்து கொடுத்து பழகுங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்துட்டு பின்னாடி வந்து நல்லாவே எடுத்துக்குவாங்க. நான்வெஜ் வந்துட்டு எப்போ வேணாலும் உங்களுக்கு பழக்கிக்கலாம். ஆனால் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்க சின்ன குழந்தையிலேருந்தே வந்துட்டு கொடுத்து அந்த டேஸ்ட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் அவங்க வந்துட்டு பின்னாடி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லாவே எடுத்துக்குவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌச்சோ வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கப் போல் வந்துட்டு சௌச்சோ வந்துட்டு ஒரு சீவி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து பருப்பு தான் சத்துன்னு கிடையாது, பாசிப்பருப்புமே குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது. வாரத்தில் 1 நாள் 2 நாள் நம்ம பருப்பு வேக வச்சு கொடுக்கலாம், பருப்பு சாதம் மாதிரி. இதே வந்து நீங்கள் அதையே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காய் மட்டும் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த காயோட அந்த ஸ்டீம் பண்ண ஸ்மெல், அதாவது இந்த பாயில்டு ஸ்மெல் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லா காய்கறிக்குமே இருக்கும். அது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காமல் போகலாம். அதனால தான் வந்துட்டு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்துட்டு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ பாசிப்பருப்போடு சேர்த்து சாப்பிடும்பொழுது நம்ம வந்து சௌச்சோ கூட்டெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து என்னோட பேபிக்கு நான் வந்துட்டு இப்போ 2-3 மந்த்ஸாக வந்துட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ரொம்பவே வந்துட்டு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கு. இப்போ இந்த பாசிப்பருப்பையும் இதையும் வந்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி தான் தரப்போகிறோம். ஸோ வெந்ததுக்கப்புறம் ஜீரகம் வந்து சேர்த்ததோடு நல்லா மசிஞ்சிரும். அதனால தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்போதுமே ஃபுட்டு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 4 அல்லது 5 விசில் நல்லா வந்து மசியதை வேக வச்சு எடுத்துருந்துடலாம். பாசிப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணும்பொழுது 1-2 இல்லாமல் நல்லா வந்து சாஃப்டாக மசிஞ்சு வரும். ஸோ ஒரு 4 to 5 விசில்ஸ் இதை வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பும் காயும் நல்லா வந்துட்டு மசியும் வந்துருச்சு. காய் எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வந்து மசிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வெந்திருந்தால் தான் நம்ம ரைஸோடு சேர்த்து மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணும் பொழுது நல்லா வந்து ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா 1-2 இல்லாமல் நல்லா வந்து குலைவாக இருக்கும். காயும் பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு சாதம் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய பேபி ஃபுட் ரெசிபி நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா குலைவாக சூப்பராக ரெடியாக இருக்குது. நீ குழந்தைங்களுக்கு நெய் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நெய்யை வந்து சூடுபடுத்தி இந்த ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டு பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வந்துட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.